ஹாய் எவ்ரிவன். திறனில் ஒவ்வொரு லெசனாக நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லெசன் நம்பர் 13 ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ ஃப்ராக்ஷன்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? இது மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் புக் 6th 7th 8th ஃப்ராக்ஷன் ரெப்ரசன்டட் பை த ஷேடட் போர்ஷன் இன் த பிக்சர். இந்த படத்தில் என்ன ஃப்ராக்ஷனு கொடுத்துருக்காங்க ஷேடட் போர்ஷனுக்கு. ஸோ இதை எப்படி சார் எதிர்த்து மொத்தத்தை கீழே போடுங்க. மொத்தமாக 3 பாகம் இருக்குதா, அதை கீழே போடுங்க. ஷேட் பண்ணது 1 2 அதை மேலே போடுங்க. அவ்வளோதான். 2/3 இஸ் த ஆன்சர். Second, in 5/7 dash is the numerator. Numerator அப்படின்னா மேலே இருக்கிறது, denominator அப்படின்னா கீழே இருக்கிறது. ஓகேவா? ஸோ 7 is the denominator. மேலே இருக்கிற நம்பர் 5, கீழே இருக்கிற நம்பர் 7. ஸோ நெக்ஸ்ட் the numerator is smaller than the denominator, then it is called ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். என்ன சார் சொல்கிறீங்க? நியூமரேட்டர் சின்ன நம்பராக இருந்தால் டினாமினேட்டரை விட இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்று அழைக்கப்படும். இதுவே மேலே இருக்கிற நம்பர் பெருசாகவும் கீழே இருக்கிற நம்பர் சின்னதாகவும் இருந்தால் அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேவா சார்? இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்குது. என்ன அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கட்டடம் கட்டுறோம். கட்டடம் கட்டும் பொழுது பேஸ் அடித்தளம் கீழே இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேலே இருக்கிற கட்டடம் ஒழுங்காகவும் இருந்தால், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அது ப்ராப்பராக வீடு கட்டிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுவே அந்த கட்டடம் கட்டும் பொழுது பேஸ் ஒழுங்காக போடாமல் மேலே இருக்கிற பில்டிங்கை நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிட்டா, நியூமரேட்டர் ஸ்ட்ராங்காக இருந்தது பேஸுக்கு வீக்காக இருந்ததுன்னா அது இம்ப்ராப்பர், அந்த வீடு விழுந்து விடும். ஸோ இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் படிங்க. அடுத்தது 2. ஸோ 2வது பகுதியை படிப்பதற்கு முன் உங்களுக்கு திறன் வீடியோவில் இதுவரை போட்ட அத்தனை வீடியோவும் வேணும் சார். எல்லா பாடமும் வேணும் சார். அதுவும் இல்லாமல் தமிழும் வேணும், இங்கிலீஷும் வேணும். அப்படின்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் இருக்குது. ஸோ அடுத்தது லெசன் 1. இது பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ராக்ஷன் ரெப்ரசன்டட் பை அன்ஷேடட். இந்த வார்த்தை முக்கியம். இதுக்கு முன்னே ஷேடட்னு கொடுத்தாங்க, அதாவது நேரிட்ட பகுதி. இங்கே சொல்கிறது அன்ஷேடட். ஓகேவா? அதே மெத்தட் தான். மொத்தத்தை கீழே போடுங்க. 4 இருக்குதா? அன்ஷேடட் கேட்கறத மேலே போடுங்க. ஒன்று தான் அன்ஷேடடாக இருக்குது, அதை மேலே போடுங்க. கணக்கு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அடுத்தது 2. if numerator is greater than the denominator then it is called as a dash fraction. ஸோ அதேதான். நியூமரேட்டரு பெருசாக இருந்தால், நியூமரேட்டர் பெருசாக இருக்கக்கூடாது, எப்பயுமே டினாமினேட்டர் தான் பெருசாக இருந்தால் அந்த வீடு நிலைக்கும். ஸோ இட் இஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அடுத்தது 1/4. இது மாதிரி ஒரு ஹோல் நம்பர் பார்ட்டும் அப்புறம் ஃப்ராக்ஷனும் சேர்ந்து வந்தால் அதுக்கு பெயர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். வெரி ஈஸி. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிற ஐடியாலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அழுத்திடுங்க. அடுத்து கடைசியாக பார்க்கலாமா? சர்க்கிள் த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இப்போ ஒரு சின்ன விளையாட்டு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னு கமெண்ட்டில் போய் அவரோட பேரை எழுதுங்க. அவர் உங்கள் பேரை எழுதுகிறாரா இல்லை வேறு பேர் எழுதுகிறாரா அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு யார், இந்த நேம் என்ன, அதை நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அடுத்து சர்க்கிள் த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனெல்லாம் சர்க்கிள் பண்ணுங்கன்றாங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன? டினாமினேட்டர் பெரிய நம்பர். ஸோ அது மாதிரினா இது 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 3மே ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அடுத்தது சர்க்கிள் த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்றாங்க. இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன? நியூமரேட்டர் பெரிய நம்பர், அது சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கோம். நீங்களும் பார்த்து சர்க்கிள் பண்ணிக்கிங்க. 3வது கேள்வி பாருங்கள் வித்தியாசமாக. write a proper and improper fraction with denominator 7. ஸோ denominator 7 இருக்கணுமா,
ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் இருக்கணுமா, ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் எழுதணுமா. நம்ம தான் எழுதியாச்சு. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் டினாமினேட்டர் 7 போடுங்க, மேலே இதை விட சின்ன நம்பர் ஏதோ ஒன்றா போடுங்க. ஸோ அதுதான் ஆன்சர். நான் 5 போட்டிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நம்பரை போட்டு எனக்கு ஒரு ஆன்சரை கமெண்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கட்டாயம் பண்ணுங்கள். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனு. ஸோ டினாமினேட்டர் 7 பண்ணுமா, மேலே என்ன பண்ணுமா, அதை விட பெரிய நம்பராக பண்ணுமா. நான் 9 போட்டேன். ஸோ 9/7 போட்டேன். நீங்கள் ஒரு ஃப்ராக்ஷன் இதே மாதிரி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.